இப்போ ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். இந்த கரூர் சம்பவத்தை எப்படி சாதி ரீதியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். நான் பிறகு பேசுகிறேன். திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். ஆனால் பட்டியலின சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் இன்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்த்தீங்களா? கரூரில் நடந்த பெரும் துயர சம்பவத்தை, எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவத்தை சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யாரும் அணுகலை. அதில் எந்த சாதிக்காரங்க எத்தனை பேர் செத்தாங்க, எந்த மதத்துக்காரங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு யாரும் அணுகலை. ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு பெரிய துயர சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வேலையை தான் இப்போது பெரும்பாலான தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்படி அணுகுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் வர அக்கா வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த சம்பவத்தை மடை மாற்றி சாதி ரீதியாக கொண்டு போகிறாங்க. அதில் இறந்தவங்க அதிகமான பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க. திருமாவளவன் என்ன செய்கிறார் இதை பற்றி கேட்காம அப்படின்றாங்க. இதுதாங்க சொல்கிறது, சனாதனத்தை எதிர்க்க விடுதலை சிறுத்தைகள் ஏன் தீவிரமாக நிற்குது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படையே இதுதான். சாதி ரீதியான மத ரீதியான பிளவுகளை உண்டாக்கி தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தை அவங்க வைக்கிறாங்க. பட்டியலின மக்கள் அதிகமாக செத்துருக்காங்க, இதுக்கு திருமாவளவன் என்ன செய்ய போகிறாருன்றாங்க. இப்போ இது எந்த மாதிரியான பார்வை பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரியான பாசிச சிந்தனை பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், இன்னைய வரைக்கும் சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற விடவே கூடாது. காலூன்றதுக்கு துணை போகிற எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த கட்சிகளாக இருந்தாலும் இங்கேருந்து துடை தெரிய வேண்டும்.